இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க எக்ஸ் வைஃப் பூமி கல்யாணத்தை நிறுத்தினாங்க. அவங்க தம்பி காலேஜ் போகாத மாதிரி பண்ணிட்டான். அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்களை கேவலப்படுத்தவே பிறந்தாங்க போல இருக்கு. இதுல அவங்க தப்பு எதுவும் இல்லடா. வாட்? தப்பு இல்லையா? நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வச்சுக்கிட்டு என்னோட வருங்கால பொண்டாட்டி அப்படின்னு எல்லார் முன்னாடியே சொல்லலாமா? சொன்னா என்ன தப்பு அத்த? சொல்லக்கூடாதுல்ல. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, அதனாலதான் சொன்னோம். அண்ணா பேசுனா, இதுக்காக தானே நம்ம வந்தோம். ஆமாங்க ஆண்டி, என் மனசுல இருக்கிறதா சொன்னேன். ஊரிய காலேஜ்ல யாரும் அவமானப்படுத்த கூடாதுன்னா அவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. இங்க பாருங்க ககன், என்னைக்கா இருந்தாலும் பூரி தான் என்னோட பொண்டாட்டி. என்னோட தங்கச்சி தாரா உங்க பொண்டாட்டி. நான் சொல்றது சரிதானே? இதுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல எனக்கு. ஆனா தேங்க்யூ சோ மச் துருவா. அப்படி சொல்லுங்க, இதுல என்ன டவுட் இருக்கு? பூரி, உனக்கு விஷயம் புரியுதுல்ல? நீ என் அண்ணனுக்கு பொண்டாட்டி, நான் உன் அண்ணனுக்கு பொண்டாட்டி. நான் இந்த வீட்டுக்கு மருமக. நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் மாத்திரண்டி, அங்கேயே வரேன், உன் மூஞ்சிய உடைக்கிறேன். அத்தை, ஏதாவது பண்ணி முதல்ல அவளை வெளியில துரத்துங்க. ஏன் புருஷனை பக்கத்துல கட்டி பிடிச்சிட்டு உட்கார அவளுக்கு எவ்வளவு தைரியம்? தாரா, என் பொண்ணு கல்யாணம் மணமேடையிலே நின்னு போச்சு. இது மட்டும் இல்ல, நிறைய கல்யாணம் அப்படி நின்னு போகுது. அப்படி இருக்கும்போது வாயால சொன்ன வார்த்தை படிக்குமா என்ன? அப்படியெல்லாம் கல்யாணம் நடக்குமா? நடக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்ப இருந்தே கல்யாண கனவெல்லாம் காணாதீங்க. கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன அத்தை, இப்படி பாசிட்டிவ் வைப்ல இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி? எங்க 4 இதயங்கள் காயப்படும். அம்மா இப்பெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அண்ணி. டோன்ட் வரி, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பூரி. கூல் அத்தை, டேக் இட் ஈஸி. எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம். வாங்க. என்ன அத்தை, சின்ன பசங்க மாதிரி கையில போனை வச்சுக்கிட்டு இத ஓரமா வைங்க. அத்தை, அத்தை, அத்தை